ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இன்றைக்கி நான் லட்டு எப்படி செய்யலாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடலை மாவு 1 கிலோ எடுத்துட்டேன். 1 லிட்டர் பால், இதை நான் காய்ச்சி எடுத்துட்டேன். நீங்கள் காய்ச்சி எடுத்தனாலும் சரி, காய்ச்சாமல் எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் கடலை மாவோடு சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். முதல்ல கடலை மாவை சலித்து எடுத்துக்கிட்டால் நமக்கு கட்டி வராது. இது பால் சேர்த்து நம்ம லட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறோம். சர்க்கரையை லைட்டாக கரைச்சிட்டு நம்ம இதோட அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு நான் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பால் விட்டும் கரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நீங்கள் பால் விட்டு கரைச்சிட்டு பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பால் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இதோட தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் நான் ஸ்வீட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். அப்போ தான் இந்த பூந்தி தனித்தனியாக போகும். நம்ம லட்டு செய்யும்போது நமக்கு இந்த பூந்தி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பூந்தி செய்யும்போது தான் அந்த சேஃப் கரெக்டாக வரணும். இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வடித்தட்டு இருக்குது இல்லைங்களா, வடித்தட்டில் கூட நம்ம பூந்தி பூந்தி கரண்டி இல்லைன்னா வடித்தட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகணும்னு இல்லை, லைட்டாகவே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் எண்ணெய் சரியாக காய்ச்சாமல் நான் இப்போ எண்ணெய் சரியாக காயல. இப்போ மாவு போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு பூந்தி தனித்தனியாக வராது. இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நான் இது பின்னாடி என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சம் நமக்கு வெந்தாலே போதும் லட்டுக்கு. நம்ம அந்த சர்க்கரை அரிசி மாவுலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஜவ்வு மாதிரி இல்லாமல் பூந்தி கொஞ்சம் அதிகமாக வெந்தாலும் என்னன்னாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை எடுத்து நான் 2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கிலோ கடலை மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை எடுத்து 1 லிட்டர் தண்ணி விட்டு நான் கொதிக்க விட்டுட்டேன். அது சைடு பை சைடு கொதிச்சுட்ருக்கு பாகு. இப்போ நமக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. பாகு நம்ம எப்படி பதம் பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம விரலால் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி இதான் நமக்கு பதம். இப்போ நம்ம முந்திரி திராட்சைக்கு நெய் காய்ச்சிக்கலாம். அப்புறம் அந்த பூந்தியெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இது பாதாம் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம்.
பாதாம் ஃபஸ்ட்டு போடணும். பாதாம் கொஞ்சம் அப்படியே செவந்து வரும்போது நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி செவந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை போடணும். திராட்சை உப்பி வந்துடும். நம்ம இப்போ வந்து ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதில் லைட்டாக கொஞ்சமாக பாருங்கள், இவ்வளோதான், ஒரு பிஞ்ச் அளவு. இதை வந்து நம்ம பூந்தியோடு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது, கொஞ்சம் எப்படின்னாலும் பூரி செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப விட்டுட்டோம்னா கொஞ்சம் செவந்து போயிடும் அது. அப்புறம் நம்ம வேகாமல் போட்டது இதெல்லாம் வந்து மிக்சியில் நல்லா ஒரு அரை விட்டு இந்த மாதிரி கொட்டிட்டு மத்தால் வந்து நம்ம இந்த மாதிரி நொறுக்கிடணும். அப்புறம் ஏலக்காய், டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பதத்தில் வந்துடணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் நமக்கு நல்லா உருட்டை வந்துடும். நெய் கொஞ்சம் கையில் வச்சுட்டு தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா அழகாக லட்டு சேஃப் வந்துடும். இது இன்னும் ஆற ஆற நமக்கு வந்து நல்லா இறுகிடும். பாருங்க, டேஸ்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.